அனைவருக்கும் வணக்கம். ஜஸ்டிஸ் ஹஸ் பீன் சர்வ்ட். கோர்ட்ஸ் வந்து இப்போ ரொம்ப சாத்தப்பட்ட கேசஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு தி கோர்ட்ஸ் ஃபார் ஹேவிங் டேக்கன் a positive view towards the case and கேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டாங்க. ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு them. இல்ல மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த கேஸ் நிலக்கரியை வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்க்கு வந்து நிலக்கரி வந்து குவாலிட்டி அதாவது வேரியேஷன் இருக்குன்னு சொல்லி கேஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் 14 years 2014 ஆரம்பிச்ச இன்வெஸ்டிகேஷன். அப்புறம் பாத்தீங்கன்னா 2018 வந்து சிபிஐ ஸ்டார்ட் பண்ணாங்க. சிபிஐ ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இடி வந்தாங்க. அதுக்கப்புறம் 2019 இடி வந்தாங்க. அதுக்கப்புறம் அசெட்ஸ் அட்டாச் பண்ணாங்க. So they have also started attaching our exceptions. And அதுக்கப்புறம் 2022 was the arrest. And arrest வந்து 31 months I was in jail. And இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமா இந்த பீரியடுக்கு அப்புறம் so like I said earlier, justice is related. And கேஸ் எல்லாம் வாஷ் பண்ணாங்க. இடி வந்ததான வாசல் சப்ளை இது பண்ணி ப்ளீஸ் க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி நேரங்கள்ல உங்களோட பர்சனல்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, உங்க வீட்டில் இருக்கவங்க என்ன மாதிரி பாதிப்பு இருக்காங்க இதுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஸ்கீம் உங்களுக்கு அதுக்கு என்ன மாதிரி வரும் நினைக்கிறீங்க, எவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க, இல்லை அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் நீங்க உங்களோட பாதிப்பு வந்து ரைடு பண்ணும்போது உங்களோட அசட் எல்லாமே அவங்க பிளாக் பண்ணி என்ன மாதிரி ஒரு இதெல்லாம் நீங்க பாத்துக்கீங்க, இது வந்து அதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் நினைக்கிறீங்க. 31 மாசம் சிறையில் இருந்தவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு நாள் இருந்தா கூட காம்பன்சேட் பண்ணுங்க. ஸோ அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் காம்பன்சேட் பண்ணுவோம்னு சொல்லி சொல்றாங்க, அதே நல்ல விஷயம். இந்த ஒரு நாள் நடந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எங்கேயும் கேன் ஹேப்பன், உங்களுக்கு ரிஸ்க் இருக்கும்போது நாட்டில் இருக்கும்போது எனி ப்ராப்ளம் கேன் ஹேப்பன். நீங்க கேட்கிற மாதிரி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேமிலிக்கு வந்து இட்ஸ் மேஜர் அதாவது ஹியூமிலியேஷன். ஆமா. சோ பிளஸ் அட்டாச்மெண்ட் வந்து இந்த பவர் பிளான்ட் தூத்துக்குடியில வந்து 1200 மெகாவாட் பவர் பிளான்ட் கோஸ்டல் பவர் பிளான்ட் அதே சேர்த்து அட்டாச்மெண்ட். ஸோ ஆக்சுவலா குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து கோஸ்டல் எனர்ஜியில ஓவர் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பணத்தை எடுத்து அந்த பணத்தை வந்து பவர் பிளான்ட் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் குற்றச்சாட்டு. ஸோ என்னாச்சுன்னா அந்த கேஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் பவர் பிளான்ட் ஹவுஸ் அங்கேயுமே வந்து ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் எப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்கன்ட்டு மானிட்டரியாக காம்பன்சேட் பண்ண முடியுமான்னு தெரியுது. I'm not looking at compensation that way. Actually, compensation என்ன கேட்டீங்கன்னா நம்ம என்ன பாடம் படிச்சோமோ அதான் எனக்கு compensation. After 2014 years வந்து இதோட ப்ராப்ளம் இருக்கு. ஒரு கமிட்டி வச்சு இப்போ நம்ம ஒரு கேஸ்ல போயிட்டு அப்புறமா தான் அது வந்து முன்னாடி தப்பு இல்லைன்னு இது பண்றாங்க. முன்னாடி கமிட்டி வந்து ஒரு கமிட்டியில கிளியர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஒரு 1 month கமிட்டியோ ஒரு ஜட்ஜியோ இந்த ப்ராப்ளம் ஒரு 1 year சால்வ் ஆகுது சார். பாசிபிள் இதெல்லாம் வந்து ஒரு 12 years ஒரு கவர்மெண்ட் அவங்கள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்றது கஷ்டம். மல்டிபிள் பார்ட்டிஸ் இன்வால்வ், மல்டிபிள் டெஸ்ட் இன்வால்வ், அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணணும், அங்க போகணும், இங்க போகணும், நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இதெல்லாம் தப்பே இல்லாத மனுஷனால பாதிக்கப்பட்டாங்க தடுக்க முடியும். இப்போ முடிக்க முடியாது சொல்றீங்க, பட் தப்பே பண்ணாத ஒருத்தர் ஒரு 12 years அவர் தான் தப்பே இல்லைனாலுமே அவர் ஈஸியா முடிக்கிற கேஸ் 12 years வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். கோர்ட்ஸ் பேசிக் டேட்டா இருக்காங்க. இது வந்து எப்படி ஸ்பீடப் பண்ணி பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, மினிஸ்டர்ஸ் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, அதாவது இந்த மாதிரி சிறைச்சாலைகள் வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. கேஸ் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி நமக்காக வந்து 12 years சஃபர் பண்ணோம், 3 வருஷம் உள்ள இருந்தோம். சில பேர் உள்ள பசங்க உள்ள பாத்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஒண்ணுமே இல்லை. அவங்க கதையெல்லாம் கேட்டா நம்ம கதை ஓகே தெரியும். அவங்க வந்து கேஸ் ஆர்கியூ பண்றதுக்கு ஆகுது. அதுக்கப்புறம் 15-20 years கழிச்சு வெளியே வந்து இல்ல நீ நிர்வாகம் அதிகமா அவங்களெல்லாம் கம்பேர் பண்ண நம்ம பெட்டர். வரக்கூடிய இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு என்ன சால்வ் பண்ணலாம், பெட்டர் சொல்யூஷனா பண்ணலாமா, என்ன பண்ணலாம்? அடிக்குவட் லீகல் ப்ரொடெக்ஷன், லீகல் சிஸ்டம் இருக்கு நாட்டுல வந்து, லீகல் சிஸ்டம் இருக்கு, லாயர்ஸ் இருக்காங்க, கோர்ட்ஸ் இருக்கு, சென்னை ட்ரையல் கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட்ஸ் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, மல்டிபிள் அவென்யூஸ். கேஸ் வரும்போது ஃபைட் நம்ம சைடுல வந்து கரெக்டா வந்து ஃபைட் பண்ணி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க சைடுல வந்து அவங்க நிறைய இருந்தா கூட ஃபைட் பண்றது ஃபைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கிற பட்சத்துல அவங்க
குவான்டிஃபையே பண்ண முடியாது, குவான்டிஃபையே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ரெப்புடேஷன் லாஸ் இருக்கும் போது அது எப்படி ஒரு பிரைஸ் பண்ணுறது. ஸோ அதனால பிளஸ் முக்கியமாக என்னன்னு கேட்டீங்கன்னா பவர் பிளான்ட் our power also got into a lot of problems because of this case. And அது வந்து 1200 megawatts, 6% of Tamil Nadu's power. நம்ம ஸ்டார்ட் பண்ணது 2006. ஸோ கங்கை மணியன்னு சொல்லி நம்ம போட்ட ப்ராஜெக்ட், ஸோ தமிழ்நாட்டில் போடணும்னு சொல்லி போட்ட ப்ராஜெக்ட். ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு பிரச்சனையில மாட்டினதுன்னு ஒன்று it was a very sad face. அடுத்த அப்டேட் கோஸ்டல் ரீஜன் பாத்தீங்கன்னா இட் வெண்ட் இன்டு, அதான் சொல்றேன் 2006ல வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் 1200 megawatts இன்னைக்கு வந்து இட்ஸ் கிவிங் 6%, ஸ்டேட்டுடைய 6% பவரை சப்ளை பண்ணிட்டு 2014ல இருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணோம், அங்கேயே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கம்பெனிஸ் என்கிளாட்ல வந்து ஆர்கியூ தி கேஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து முடிவு சொல்லியிருக்காங்க, 2 months டைம் முடிவு சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்டர் இஸ் அப் டு திஸ், பட் ஹோப்பிங் இந்திய ஜஸ்டிஸ் ப்ரொவைட் பண்ண மாதிரி ஹோப்பிங் ஜஸ்டிஸ் வில் ஃபேவர் மீ ஆல்சோ. அதனால நான் ஸ்டாப் ஃபைட் பண்ணிட்டு ஹோப்ஃபுல்லி ஒன் டே வில் கெட் கோஸ்ட் அண்ட் இட்ஸ் ஓகே. Thank you, sir. Thank you. So thank you very much.